மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசியினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் மாத கிரக நிலைகள்: கடக ராசியில் குரு வக்கிரமடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கிரம். மிதுன ராசிக்கு 6ல் செவ்வாய், 5ல் சுக்கிரன், நவம்பர் 17ல் சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பிரச்சனைகள் குறையும். தற்சமயம் சூரியன் சாதகமாக இல்லை. அரசு சம்பந்தப்பட்டவர்கள், அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தீமைகள் அதிகரிக்கும். பண வரவுகளில் இருந்த தேக்க நிலை விலகி தாராள பண வரவு சூரியன் மாறிய பிறகு உண்டாகும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தங்களுக்கு தேவைக்கு ஏற்ற பண வரவுகள் வந்து வரலாம். கடன்கள் நிவர்த்தியாகும். சுபகாரிய முயற்சிகளுக்காக முயற்சி செய்திருந்தால் தங்கள் முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் அடிக்கடி உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் நன்மைகளை பெறுவீர். உத்தியோகஸ்தர்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நவம்பர் மாத சந்திராஷ்டமம் 25ஆம் தேதி அதிகாலை 4:27 மணி முதல் 27ஆம் தேதி பகல் 2:07 வரை சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. ஆக மொத்தம் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும், வருமானம் பெருகும். புது பட தயாரிப்புகள் வெற்றி பெறும். அரசியல் துறை உள்ளவர்களுக்கு நவம்பர் 17ஆம் தேதி முதல் சூரியன் 6ஆம் இடத்துக்கு செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள், விளைச்சல்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆக கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.